எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூரில் இறந்த அந்த 41 குடும்பங்களில் வந்துட்டு ஒரு 31 பேருக்கு வந்துட்டு அரசாங்க பணி நியமனத்தை வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு வழங்கியிருக்காரு. இந்த இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து யார் எடுத்தது, எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம மக்களாகி நம்ம வந்து கேள்வி கேட்டாகணும். ஏன் கேள்வி கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு விஜயோட ஃபேன் தான். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். டிவிகேவுக்கு நான் ஃபுல்லி சப்போர்ட்டாக தான் இருந்தேன். நானும் வந்துட்டு டிவிகே ஜெயிச்சதுலேருந்து இன்னைக்கு வரலும் பல முறை வந்துட்டு இவங்க பண்ணக்கூடிய தப்புக்களை வந்துட்டு கண்டும் காணாத மாதிரி போயிட்டு தான் இருந்தேன். நான் வந்துட்டு இவங்களை வந்துட்டு ஏன்னா நம்ம கட்சி நம்மளே இப்படி தப்பாக பேசுறது சொல்லிட்டு அப்படியே போக 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 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட தப்புக்கள் வந்துட்டு மேற்கொண்டு உயர்ந்துட்டு தான் போகுது ஒழிச்சு அதை இவங்க சரி பண்ணிக்கிற மாதிரி தெரியல. நம்ம கட்சியாக இருந்தாலும் சரி, பிற கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தப்பு தான். அந்த தப்பை தட்டி கேட்க வேண்டியது மக்களாகிய நம்மளோட கடமை. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்றேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரூர்ல இறந்த அந்த குடும்பத்துக்கு 41 பேருக்கு நீங்க வந்துட்டு அரசாங்க வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா, அரசாங்க பணியவே கனவா நினைச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்துட்டு பல வருஷங்கள் வந்துட்டு அவங்க படிச்சு அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு போறாங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? நீங்க நினைக்கலாம் வெறும் 31 பணி நியமனம் தானே கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்க வெறும் 31 பணி நியமனம் மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா, அந்த 31 பணிக்கான காம்படிட்டர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருப்பான். அதுல வந்துட்டு ப்ராப்பரான ஒரு காம்படிட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1:5 பார்த்தீங்க அப்படின்னா கூட 15 150 பேரோட வாழ்க்கையை சீரழிச்சு தான் இந்த நீங்க 31 பணி நியமனத்தை வந்துட்டு நேற்று வழங்கியிருக்கீங்க. நீங்க யாரை கேட்டு இந்த பணி நியமனத்தை வழங்குறீங்க? உங்களுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டு முதல்வர் என்ற ஒரு சீட்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பதவிக்கான மரியாதை என்னன்னு தெரிஞ்சு நீங்க நடந்துக்கணும். ஒரு ஒரு உயர் பதவியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க வேண்டியது நம்மளோட இது. நீங்க அந்த நாலேஜ் இல்லாத மாதிரி தான் இப்ப நீங்க நடந்துக்கிறீங்க. திரு மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட்ல நடந்த அந்த 41 பேருக்கான இழப்பு வந்துட்டு வருந்தத்தக்கது தான். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டீங்க. அது இல்லாம வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு முன்கூட்டி இருந்த வந்துட்டு திமுக வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, 30 லட்ச ரூபா. அது போக நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, அந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு மாதந்தோறும் நான் வந்துட்டு பென்ஷன் வழங்குவேன் அப்படின்னு சொன்னீங்க. அது அக்செப்டபிள். உங்களோட பணம், நீங்க சம்பாரிச்ச பணத்தை நீங்க வந்து அவங்களுக்கு வந்துட்டு பென்ஷனாக கொடுங்க, இல்ல சும்மா கூட கொடுத்துட்டு போங்க, இல்ல உங்களோட சொத்துல ஏதாச்சும் ஒரு 1/4 பங்கு எழுதி வச்சுட்டு போங்க. ஆனா மக்களோட உரிமைகளை எடுத்து அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க யாரை கேட்டு இந்த பணி நியமனத்தை வணங்குனீங்க? காமன் பீப்புள் அவங்களோட வயிற்றுல தான் நீங்க அடிக்கிறீங்க. மக்களோட உரிமையை பறிச்சு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி சார் கொடுக்கலாம்? ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளருக்கு வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பதவி எடுத்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு நம்பிக்கையானவர் அப்படின்னா உங்களோட வீட்டுல கூட்டு போய் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கோங்க, நீங்க எதை வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனா மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு பதவி, அந்த பதவி எடுத்து நீங்க எப்படி ஒரு உங்களுக்கு வேண்டப்பட்டவர் முறையில கொடுக்கலாம்? அப்பவே நான் கண்டனம் தெரிவிச்சிருப்பேன். சரி என்னடா இது, சரி விடு அப்படி சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் நம்ம விஜி அப்படி சொல்லி தான் நாங்க பொறுத்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இன்னைக்கு 31 பதவி வந்து அரசாங்க வேலையை நீங்க எடுத்து வந்துட்டு உங்களுக்கு உங்களால ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்றத அதை காம்பன்சேட் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க எடுத்து கொடுத்தது மிகப்பெரிய தவறு. இந்த 31 பணி நியமனம் வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு சொந்தமானது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தப்பு நடந்துருச்சு. அந்த தப்புக்கு நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னா உங்க பாக்கெட்ல இருக்க மணி எடுத்து கொடுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது. நீங்க வந்துட்டு பல காலேஜஸ் நடத்துறீங்க, பல ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க, பல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிசினஸ் நிறைய இருக்கு. அந்த பிசினஸ்ல வந்துட்டு அந்த 41 குடும்பத்துல உள்ளவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு பதவி கொடுத்து அவங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாத்து வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அரசாங்க பதவி உங்களுக்கு யார் சார் எடுத்து கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க யாரை கேட்டு இந்த பதவி எடுத்து கொடுக்கலாம்? இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது தமிழக மக்களாகிய அனைவரும் நம்ம வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்டாகணும். இது இந்த மாதிரி நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு கேள்வி கேட்கல அப்படின்னா மேற்கொண்டு திரும்ப பண்ணுவாங்க. இப்போ சார் நீங்க வந்துட்டு உங்களால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த பாதிப்புக்கு அந்த 41 ஃபேமிலிக்கு நான் காம்பன்சேட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தமிழக அரசு, அதாவது மக்களுக்கு போக வேண்டிய பதவி எடுத்து அந்த குடும்பங்களுக்கு கொடுக்குறீங்க. இதே நீங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சாட்ஜிபிட்ட ஒரு டேட்டா எடுத்தேன். ஒரு வருஷத்துக்கு இந்த டிரைனேஜ் கிளீன் பண்றவங்க, அதாவது துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு அதுல வரக்கூடிய விஷ வாயுவை சுவாசிச்சோ அல்லது அது மூலமா எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய ஒரு இதால வந்துட்டு இறந்து போறவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்துட்டு 150 பேர் கிட்டத்தட்ட இறக்குறாங்க. அந்த 150 குடும்பங்களுக்கு நீங்க இதுவரை என்ன சார் பண்ணிருக்கீங்க?
அவங்களுக்கு நீங்க ஒரு ஜாப் கொடுத்திருந்தா கூட அதை வந்து நம்ம ஏத்துப்போம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பணி நியமன ஆணையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கு நான் பதிலா வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த 41 பேரோட நிக்காது. வருஷத்துக்கு ஒரு 150 பேர் வந்துட்டு ஆவரேஜா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த துப்புரவு பணியாளர்கள் இறந்து போறாங்களாம். அப்ப அந்த 150 பேருக்கு நீங்க அந்த பணி நியமனத்தை கொடுக்க முடியுமா? அடுத்தது வந்து சாலையில வந்துட்டு ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, எதிர்பாராத சூழல்ல வந்துட்டு ஒரு பேருந்து, அரசு பேருந்தோ அல்லது தனியார் பேருந்தோ, நீங்க தனியார் பேருந்து கூட விட்டுருங்க, அரசு பேருந்துல ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும் குறைஞ்சது ஒரு 1000 மக்களாச்சும் அரசு பேருந்து மூலியமா இறந்திருப்பாங்க. அந்த 1000 பேருக்கு நீங்க வந்து அரசு பதவி கொடுத்துட முடியுங்களா? அந்த மாதிரி எவ்ரி இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நீங்க வந்து அரசு பதவின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சார் டிஎன்பிஎஸ்சி போர்டு வச்சிருக்கீங்க? இங்க வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டே வேணாமே, நீங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. நீங்க வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு டிவிக்கு ஆதரவாளர்கள், நான் டிவிக்கு ஆதரவாளர் தான் இருந்தாலும் ஒரு சில பேர் தற்கொலை மாதிரி நீங்க வந்துட்டு பேசுறவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்க கேட்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த 41 குடும்பத்துக்கு நீங்க வந்துட்டு பதவி கொடுத்தது உங்களுக்கு வைத்தறிச்சல் சொல்லுவீங்க, 1000 பிளாப்லா எதை வேணாலும் நீங்க பேசிட்டு போலாம். நாங்க எங்களுக்கு வைத்தறிச்சல் இல்ல சார், நீங்க வந்துட்டு 20 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தீங்க, அதை நாங்க வரவேற்றோம். திமுக கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் கொடுத்துச்சு. அதுக்கும் எந்த ஒரு மக்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆதரவு தான் தெரிவிச்சாங்க. அடுத்தது வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க பென்ஷன் காசு கொடுக்குறோன்னு சொன்னதாகட்டும், நீங்க வந்துட்டு அவங்களுக்கு பணியூருக்கு வர வச்சு அவங்களை வந்துட்டு கவனிச்சு என்ன பண்ணதாகவும் எல்லாத்தையும் நாங்க வந்து ப்ரௌடா ரொம்ப பெருமையா நினைச்சோம். ஆனா நீங்க இன்னைக்கு வந்துட்டு மக்களுக்கு சேர வேண்டிய அந்த 31 பணி நியமன ஆணையை நீங்க வந்துட்டு உங்களோட சுய தேவைக்கு உங்களால நடந்த ஒரு தவறுக்கு, அதாவது நீங்க தான் அந்த தவறை பண்ணீங்க நான் சொல்ல வரல, அதுல போலீஸும் தப்பு பண்ணிருக்கு, நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க, புரியுதுங்களா? அதாவது போலீஸ் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். போலீஸ் வந்து அந்த இதுல இதாயிடுச்சு, அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. பிளஸ் வந்துட்டு முந்தைய கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துருக்கணும். அவங்களும் கேர்லெஸ்ஸாக விட்டு உங்க மேல பழி போடணும்னு பண்ணாங்களோ, அது என்ன பண்ணாங்களோ அது தெரியாது, அதனால அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. பிளஸ் நீங்களும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டைமுக்கு நீங்க போய் அட்டன் பண்ணிருக்கணும். ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த இடத்துல மக்களை நிக்க வைக்க முடியுமா, அப்படி நிக்க வச்சு ஒரு கூட்டத்தை நடத்துறோம் அப்படின்னா மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பீடு வந்து அது யார் பொறுப்பு இருக்கிறதுன்றது பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அது கூட இல்லை. நீங்க பார்க்க வந்தீங்க, மீட்டிங் நடத்துறீங்க, மக்கள் இறந்தாங்க, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச செட்டில் பண்ணுங்க. அதே மீறி நீங்க பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு அரசாங்க ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க், அதாவது உங்களோட ஓன் பிசினஸ், உங்களோட காலேஜஸ், உங்களோட ஸ்கூல், உங்க மூலியமா நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு மந்த்லி சேலரி போற மாதிரி நீங்க என்ன ஒர்க் வேணாலும் கொடுத்துட்டு போங்க. ஆனா தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய பொதுவான அரசு துறையை சார்ந்த ஒரு பதவி எடுத்து கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். இதை நான் மீண்டும் தெரிவிக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு இப்ப மதுரை கிளை வந்து சொல்லியிருக்கு, அதை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கூப்பிட்டு எதிர்மனு தாக்கல் பண்ணி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி போர்டில் இருக்கவங்க வந்துட்டு ஒரு சில பேர் நியாயமா வேலை பார்க்கலாம், ஒரு சில பேர் வந்து அரசாங்கத்தை எதிர்க்க கூடாது, அரசாங்கத்தோட நம்ம ஒத்து போகணும்னு நினைக்கலாம். அப்படி பண்ணா மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரிய ஒரு விஷயமா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி போர்டு தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த 31 பணி நியமனம் இவங்க கொடுத்தது செல்லாதுன்னு சொல்லி அது பொதுமக்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும். சார் நீங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பல லட்சம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு வெளியே வரான், ஒரு அரசு பதவிக்கு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட வந்துட்டு பசங்க போயிட்டு ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காஞ்சிபுரம், நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்ததால எனக்கு தெரியும், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கோயில்களின் நகரம் சொல்லுவாங்க. அந்த ஒரு கோவில் தவறாத பல ஸ்டூடெண்ட் போயிட்டு எப்படி சொல்றது, வீட்டில் ஆள் இல்லாமல் கேர் பண்ணிக்க முடியாதவங்க தான் அங்கே போய் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஓப்பனாக சொல்லணும்னா பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு கேர் பண்ணிக்க முடியாத ஒரு மனுஷன் கோயிலில் எப்படி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கோயிலில் எப்படி இருப்போனோ அந்த பொசிஷனில் தான் காஞ்சிபுரத்தில் போய் பாருங்க. நீங்க வந்துட்டு கலை நிறுவனத்தை போய் பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரத்துல வந்து ஒவ்வொரு கோவில்லையும் குறைஞ்சது ஒரு 10ல இருந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த கோயிலில் போடக்கூடிய சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து படிச்சு தான் அரசு வேலைக்கு பலாயிரம் மக்கள் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசு பதவி அப்படின்றது வந்து யாருக்கும் ஒரு எளிதில் கிடைக்கக்கூடியது இல்லை. நான் வந்துட்டு 1 மார்க்ல வந்துட்டு 4 டைம் எக்ஸாம்ல வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்க எனக்கு அந்த வழி தெரியும். நீங்க பார்க்க 19 உங்களுக்கு வந்துட்டு ஒரு இளநிலை உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 31 போஸ்டிங் எடுத்து யாரை கேட்டு சார் நீங்க கொடுக்குறீங்க? இது மிகப்பெரிய தவறு சார். திரு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு உங்களோட தம்பியா நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிச்சு பண்ணுங்க. ஒரு செயலை செய்யறோம், அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணுங்க சார். மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்து பண்ணணும். நீங்க பார்க்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா அதை கேட்டுட்டோ அல்லது நீங்க பார்க்க யோசிச்சோ பண்றீங்க அப்படின்னா அந்த யோசிச்சு பண்ணக்கூடியது ஒரு இம்பாக்ட் எப்படி ஏற்படுத்தணுன்றத நீங்க தெரிஞ்சு பண்ணணும். இப்போ
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃப்ரீ பஸ்ன்னு சொல்ல கிடையாது, ஃப்ரீ சைக்கிள், ஃப்ரீ லேப்டாப் அந்த மாதிரி சொல்ல, விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா அரசு போக்குவரத்து அப்படின்ற வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வேல்யூ இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். நீங்க வந்துட்டு 19 இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கட்ஸான ஒரு முதல்வர் இதுவரையும் பண்ணது கிடையாது. நீங்க வந்துட்டு ஏன் பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க வந்துட்டு இதே விஷயத்தை நீங்க ஊராம் வீட்டு நெய்யில செஞ்ச ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் பல டைலாக் பேசியிருக்கீங்க. இப்போ நீங்க பண்ணது அதுதான். ஊராம் வீட்டோட போஸ்டிங் எடுத்து நீங்க பண்ண தப்ப காம்பன்சேட் பண்றதுக்காக நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. இது வந்து மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு அந்த பணி நியமனத்தை நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க. யாரும் இங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க வாபஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு உங்களோட ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, அதில் நீங்க போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. மக்கள் உங்களுக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு பல நாள் வந்து பொறுத்தேன். அதாவது நம்மளோட கவர்மெண்ட் வந்திருக்கு, நான் ஒரு மாற்று அரசியல் வந்திருக்கு, தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாத பண்றாங்களோ அவங்கள நம்ம விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவங்க என்னைக்கு பதவி ஏற்றாங்களோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரை நான் வெயிட் பண்ணேன். ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படின்னும் போது அது நானா இருந்தாலும் என்னோட அண்ணனாக இருந்தாலும் அதாவது விஜய் அண்ணாவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் தட்டி கேட்க வேணும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஏதாவது என்னோட கட்சி அதாவது டிவிகே கட்சியில ஏதாச்சும் ஒரு சிறிய தவறு வந்துட்டு நடக்குது, மக்கள் மனசுல தப்பான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதை நான் தட்டி கேட்பேன். புரியுதுங்களா? நாட் ஓன்லி டிவிகே மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கேட்பேன். புரியுதுங்களா? அதே போல நீங்களும் கேளுங்க. நீங்க தட்டி கேட்டதான் அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளோட இணைஞ்சிருங்க. மக்களுக்காக போராடும் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களோட ஆதரவு தேவை. நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சிருக்கேன். எப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து தலையிட போகிறோம். ஒரு டெண்டரோ இல்லை ஏதாச்சும் ஒரு தமிழக அரசியலில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம இதெல்லாம் தட்டி கேட்க போகிறோம். அதை நான் ஒருத்தராக பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதே நம்ம வந்துட்டு பல பேர் இணைஞ்சு பண்ணுறோம் அப்படின்னா யாரும் நம்மளை வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. அதனால எனக்கு ஆதரவு தெரிவிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு தெரிவிங்க. நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறீங்க, இதை திருத்திக்கோங்கன்னு சொல்லுங்கள். அதை நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.